புத்திசாலி முயல். ஒரு காட்டில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தின் நடுவில் தீவு ஒன்று இருந்தது. அந்த தீவில் நிறைய பழம் தரும் மரங்கள் நின்றன. அந்த மரங்களில் உள்ள பழங்கள் மிகவும் சுவையாக இருக்கும். அந்த காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களுக்கும் அந்த தீவில் உள்ள பழங்களை சாப்பிட மிகவும் ஆசை. ஆனால் அந்த குளத்தை தாண்டி அவற்றிற்கு செல்வதற்கு மிகவும் பயமாக இருக்கும். ஏனென்றால் அந்த குளத்தில் நிறைய முதலைகள் வாழ்ந்து வந்தன. நாள் ஒரு முயலுக்கு அந்த தீவிற்கு சென்று அந்த பழங்களை எப்படியாவது சாப்பிட்டுவிட வேண்டும் என்ற ஆசை தோன்றியது. அப்பொழுது அந்த முயல் ஒரு திட்டம் தீட்டியது. அந்த முயலானது குளத்தின் அருகில் வந்து முதலைகளை அழைத்தது. முதலைகள் அனைத்தும் யாரது நம்மளை இவ்வளவு தைரியமாக கூப்பிடுவது என்று நினைத்து கொண்டு அனைத்து முதலைகளும் குளத்தின் வெளியே வந்து அந்த முயலை பார்த்து என்ன என்று கேட்டன. அப்பொழுது அந்த முயல் முதலைகளிடம் நீங்கள் என்னை ஒன்றும் செய்ய மாட்டீர்கள் என்று எனக்கு சத்தியம் செய்யுங்கள் என்று கேட்டது. உடனே முதலைகள் நாங்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம் என்னவென்று சொல் என்று கூறியது முதலைகள். முயல் முதலைகளிடம் இந்த காட்டின் ராஜாவான சிங்கம் இந்த காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களுக்கும் ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்வதாக உள்ளது. அதனால் இந்த காட்டில் உள்ள மிருகங்கள் எண்ணிக்கையை பட்டியலிட்டு கொடுக்க சொல்லி உள்ளது. உங்களையும் அந்த விருந்திற்கு அழைக்கவே உங்களில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டு செல்லலாம் என்று வந்தேன் என கூறியது. அந்த முயல் முதலைகள் முயலிடம் நீ எவ்வாறு எங்களை எண்ணுவாய் என்று கேட்டது. முயல் நீங்கள் அனைவரும் வரிசையாக நில்லுங்கள் நான் உங்கள் முதுகில் ஏறி உங்களை எண்ணிக்கொள்கிறேன் என்று கூறியது. உடனே முதலைகள் அனைத்தும் வரிசையாக நின்றன. முதலையின் வரிசை இந்த காட்டில் இருந்து அந்த தீவு வரை இருந்தது. முயல் ஒவ்வொரு முதலைகளின் முதுகிலும் தாவி அந்த தீவினை சென்றடைந்தது. தீவிற்கு சென்ற முயலுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அங்குள்ள அனைத்து மரங்களிலும் உள்ள பழங்களை உண்டு மகிழ்ந்தது. மாலை வேளையில் மீண்டும் அந்த தீவின் கரைக்கு திரும்பியது. முயலின் வருகையை அனைத்து முதலைகளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது முயல் கரைக்கு வந்தவுடன் முயலிடம் ஒரு முதலை இவ்வளவு நேரம் நீ எங்கே சென்றாய் என்று கேட்டது. அப்பொழுது அந்த முயல் நான் உங்களது கணக்கெடுப்பில் சற்று குழம்பி விட்டேன். உங்கள் எண்ணிக்கையில் சற்று குழப்பம் ஏற்பட்டு விட்டது. எனவே நீங்கள் மறுபடியும் காலையில் நின்றது போல் ஒரு முறை நில்லுங்கள். நான் இந்த முறை உங்களை சரியாக எண்ணி விடுகிறேன் என்று கூறியது. மறுபடியும் முதலைகள் அனைத்தும் வரிசையாக நின்றன. அப்பொழுது முயலானது தாவி குதித்து காட்டிற்குள் சென்று விட்டது. கருத்து: சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் யோசித்து செயல்பட வேண்டும். வேப் லிங்க்ஸ்.